ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனது வாழ்க்கை மிகவும் எளிமையானது, ஆனால் கடினமானது. அவனது சட்டையில் ஒட்டு போடப்பட்டிருந்தது, காலணிகளில் ஓட்டைகள் இருந்தன. அவனது பள்ளிப்பை கிழிந்திருந்தது. பல நேரங்களில் அவனது பாக்கெட்டுகள் காலியாகவே இருக்கும். சில இரவுகள் பசியோடுதான் உறங்கச் செல்வான். ஆனால் ராமுவிடம் மற்றவர்களுக்கு தெரியாத ஒன்று இருந்தது. அது அவனது பெரிய கனவு. தன் குடும்பத்தின் வறுமையை ஒழித்து ஒரு பெரிய மனிதனாக வரவேண்டும் என்று அவன் விரும்பினான். அவன் தன் கனவை பற்றி பேசும்போதெல்லாம் ஊர் மக்கள் சிரித்தார்கள். பாக்கெட்டில் காசில்லாத உனக்கு எதற்கு இவ்வளவு பெரிய கனவு? நாளைக்கு சோற்றுக்கு என்ன வழி என்று மட்டும் யோசி என்று ஏளனம் செய்தனர். அந்த சொற்கள் அவனது இதயத்தை காயப்படுத்தினாலும் அவனது உறுதியை குலைக்கவில்லை. ஒரு மாலை வேளையில் ராமு ஆற்றோரம் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த குருஜி அவனிடம், "ஏன் கலங்குகிறாய் மகனே?" என்று கேட்டார். ராமு தன் மனக்கு முரளை கொட்டினான். "என்னிடம் ஒன்றுமில்லை என்பதால் நான் எதற்கும் லாயக்கற்றவன்றவன் என்று ஊரே சிரிக்கிறது குருஜி." குருஜி புன்னகைத்து அவனிடம் ஒரு கண்ணாடியை கொடுத்தார். "இதில் என்ன தெரிகிறது?" என்று கேட்டார். "என் முகம் தெரிகிறது, என் கண்ணில் வலி தெரிகிறது" என்றான் ராமு. குருஜி மென்மையாகச் சொன்னார், "அந்த வலிக்கு பின்னால் இருக்கும் நெருப்பை பார், அதுதான் உன் நம்பிக்கை. உலகம் உன் கண்ணாடியில் தோல்வி எனும் தூசியை படிவிக்க முயலும். ஆனால் உனது உழைப்பால் அந்த தூசியை துடைத்துக் கொண்டே இருந்தால் அந்த நெருப்பு உனக்கு இருளிலும் வழிகாட்டும்." அந்த நாள் முதல் ராமு மாறினான். காலையில் பள்ளிக்குச் சென்றான். மாலையில் ஒரு டீ கடையில் பாத்திரங்கள் கழுவினான். வார இறுதி நாட்களில் மெக்கானிக் கடையில் வேலை கற்றுக்கொண்டான். இரவு நேரங்களில் ஊரே உறங்கும்போது ஒரு சிறிய விளக்கொளியில் அமர்ந்து கண்ணிமைக்காமல் படித்தான். அவனுக்கு தூக்கமில்லை, ஓய்வு இல்லை, சில நேரம் உணவும் இல்லை. ஆனால் அவனது கண்ணாடியில் தெரிந்த அந்த பெரிய கனவு மட்டும் மங்கவே இல்லை. தன் தந்தை வெயிலில் கஷ்டப்படுவதையும் தன் தாய் மருந்துக்கு வழியில்லாமல் இருப்பதையும் கண்டு இன்னும் வேகமாக ஓடத் தொடங்கினான். காலங்கள் உருண்டோடின. ராமு தான் சேர்த்து வைத்த சிறு தொகையை கொண்டு கிராமத்தின் ஒரு மூலையில் சிறிய மொபைல் ரிப்பேர் கடையை தொடங்கினான். அவனது நேர்மையும் திறமையும் மக்களை கவர்ந்தன. சிறிய கடை மெல்ல மெல்ல ஒரு மின்னணு சாதனங்கள் விற்கும் கடையாக வளர்ந்தது. அவன் தடுத்து நிறுத்த முடியாதவனாக மாறினான். ஒரு கடையிலிருந்து 3 கடைகள். உலகம் ஏழைகளை சிறியதாக சிந்திக்கச் சொல்லும். ஆனால் யார் பெரியதாக சிந்திக்க துணிகிறார்களோ அவர்களே சரித்திரத்தை மாற்றுகிறார்கள். உன் கனவு உன் பாக்கெட்டில் இருக்கும் பணத்தால் அளவிடப்படுவதில்லை, உன் இதயத்தில் இருக்கும் உறுதியால் தான் அளவிடப்படுகிறது. வாழ்க்கையில் உங்களை சுத்தி இருப்பவர்கள் உங்கள் வறுமையைக் கண்டு உங்களை சிறுமைப்படுத்தலாம். ஆனால் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். பெரியதாகச் சிந்தியுங்கள். உங்கள் உழைப்பு உங்களை ஒரு நாள் சிகரத்தில் ஏற்றும்.